ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவில் வளரும் குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு குழந்தையோட எடை அதிகரிக்கும், எவ்வளோ இருக்கணும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துலேயோ அல்லது 15 நாட்கள்லேயோ அல்லது 20 நாட்கள்லேயோ நம்ம குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாகவே குழந்தையோட எடை அதிகரிச்சிடும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குழந்தையோட எடை எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா 5வது மாதத்துலேருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அனாட்டமி அல்லது அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனில் தான் குழந்தை ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையோட எடை தெரியும். இப்போ 7வது மாதத்துலேருந்து தான் குழந்தையோட எடை ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகவும் ஆரம்பிக்கும். அதாவது 7வது மாதத்துலேருந்து தான் குழந்தையோட வெயிட் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக 7வது மாதத்தில் ஒரு வாரத்துக்கு 200 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதாவது உங்களுக்கு நீங்கள் முருங்கை தலையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முருங்கை சூப் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த முருங்கை சூப் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை வெறும் வயிற்றிலே எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஒரு 11 மணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு ஈவினிங் 4 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா முருங்கைத்தலை கஷாயம் கஷாயமோ முருங்கை கீரையோ எல்லாமே ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகாது. அதனால் மேக்ஸிமம் காலையில் ஒரு 11 மணிக்கு எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதுவும் ஒரே வாரத்தில் இல்லைங்க, குறைஞ்சது 15 நாட்கள்லேயோ அல்லது 7 நாட்கள்லேயோ குழந்தையோட எடை அதிகரிக்கும். என்ன ரீசன்னால முருங்கைத்தலை சாப்பிட்டா நம்மளுக்கு குழந்தையோட எடை அதிகரிக்கும் நம்ம பார்த்தோம்னா, முருங்கைத்தலையில் எக்கச்சக்கமான அயன் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றத விட 10 மடங்கு முருங்கைத்தலையில் இரும்பு சத்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த முருங்கைத்தலை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஹீமோகுளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஈஸியாக குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அத்திப்பழம். அத்திப்பழம் நிறைய பேருக்கு பிடிக்காது, விலை அதிகம்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு அத்திப்பழம் வாங்கினாலே டெய்லி நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு வரும். கருப்பு உலர் திராட்சையும் நீங்கள் ஒரு 100 கிராம் வாங்கினாலே போதும். நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டாம். டெய்லி ஒரு 10லேருந்து ஒரு 15 பழம் எடுத்துக்கிட்டாலே போதும். நைட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு பாதாம் முந்திரி இந்த மாதிரிலாம் கிடைக்கிதுன்னா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. அத்திப்பழத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதே ஊற வச்ச தண்ணியோட அரைச்சிட்டு நல்லா வெதுவெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது சுகர் கூட ஆட் பண்ண வேண்டாம் பாலில். இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எடையும் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இது தெரியாது, பீட்ரூட் அண்ட் கேரட். பீட்ரூட் நம்ம சாப்பிடும் பொழுதும் ஈஸியாக குழந்தையோட எடையை அதிகரிக்கும். பீட்ரூட் ஜூஸாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பீட்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அப்படியே அடித்து மேலே லெமன் புளியணும். இப்படி புளியும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக நார்மலாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்காது. ஸ்வீட் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இதுவும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் இதுவும் நல்லா வெறும் வயிற்றில் நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு சிலருக்கு சுகர் தைராய்டு இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா செவ்வாழைப்பழம் நம்ம டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டாலே போதும். ஈஸியாக குழந்தையோட எடையை அதிகரிக்கும். இதை தவிர கேரட் எடுத்துக்கொள்ளலாம்.
எடுத்துக்கொள்ளலாம். கேரட்ல வந்து அதிகமான விட்டமின் ஏ இருக்கு. குழந்தையோட ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கும், குழந்தையோட கண் வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து நார்மலா மேல இருக்கிற தோல ரிமூவ் பண்ணிட்டு, பச்சையா ஒரு கேரட்ட கூட நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இன்னுமே ரொம்பவே நல்லது. அப்படியே முழு நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து லெமனா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், அ இது இத தவிர நார்த்தங்காய், சாத்துக்குடி இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல தான் வரும். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இதுல இருக்கிற விட்டமின் சி வந்து நம்மளுக்கு ஈஸியா ஹீமோகுளோபின வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான 5 நியூட்ரிஷன் நம்ம பார்த்தோம்னா, விட்டமின் ஏ ரொம்ப முக்கியமானது. அயர்ன் சத்து, இரும்பு சத்து, அது மட்டும் இல்லாம புரோட்டீன், விட்டமின் சி அதிகம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். இத தவிர மல்டி நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரியான சின்ன சின்ன மினரல்ஸும் நம்ம நெறைய ரோல் வந்து எடுத்துக்கும். ஹை பிபி வந்து இப்ப அதிகமான பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா உருவாகுற ஒரு நோய்ன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹை பிபி வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ரொம்ப என்னதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அம் அந்த பொட்டாசியம், கால்சியம் இது இது அதிகமாகும் பொழுது கூட நம்மளுக்கு பொட்டாசியத்தோட லெவல் ரொம்ப அதிகமாகும் பொழுது கூட நம்மளுக்கு ஹை பிபி அதிகமாகும். ஸோ இல்ல பொட்டாசியத்தோட லெவல் ரொம்ப கம்மியானாலோ, இந்த மாதிரியான இந்த சோடியம் இதோட அளவு ரொம்ப அதிகமாகும் பொழுதோ நம்மளுக்கு யூரின்ல வந்து சோடியம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதிகமா இருக்கும். இதனாலேயே அவங்களுக்கு வந்து நெறைய நோய்கள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி இதனால தான் வந்து கரெக்டான அளவு நம்ம பிரெக்னன்சி டைம்ல எடுத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு நார்மலா இந்த கால்சியமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு தான். இது எல்லாமே கரெக்டா எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா குழந்தையோட எடைய வந்து அதிகரிக்கும். நார்மலா கர்ப்ப காலத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, டெய்லி 500 ml மில்க் எடுத்துக்கோங்க. டெய்லி வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையில தான் அதிகமான கோலின்ங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இதுன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே போதும். உங்களுக்கு நார்மலா ஒரு 15 டேஸ்லயே உங்களுக்கு ஈஸியா குழந்தையோட வெயிட்ட வந்து நீங்களே ஈஸியா தெரிஞ்சிரும். நீங்க 7வது மாச ஸ்கேன்ல வந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு 8th மந்த்ல ஒரு ஸ்கேன் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இத தவிர நீங்க லோக்கல்ல உங்களுக்கு வந்து இப்ப இந்த மாசம் வந்து தர்பூசணி வந்து உங்களுக்கு சீசன் அல்லது பலாப்பழம் சீசன் அல்லது மாம்பழம் சீசன் இதெல்லாம் கம்மியான அளவு எடுத்துக்கொள்றதுனால எந்த பாதிப்பும் வந்து ஏற்படாது. பலாப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அம் வாட்டர்மெலனா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தாராளமா சாப்பிடலாம். ஆனா கம்மியான குவான்டிட்டி வந்து சாப்பிடுறதுனால இன்க்ளூட் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கொள்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதிகமான சாப்பாட கம்மி பண்ணிட்டு நெறைய காய்கறி சேருங்க. நெறைய ஃப்ரூட் சாலட்ஸ் சேருங்க. வெஜிடபிள் சாலட்ஸ் நெறைய எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து பிளேட்லயே நம்ம கொஞ்சமா ரைஸ் வச்சுட்டு ஒரு 2 லோக்கல்ல உங்களுக்கு ஒரு சொரக்காய் கிடைச்சா கூட அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய் கிடைச்சா கூட அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய்லாம் ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா குழந்தையோட எடை வந்து ஈஸியாவே அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.